வந்து ஃப்ரம் தி டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு அந்த ஜெர்சி எல்லாம் கொடுத்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல பள்ளி மாணவர்களுக்கு ஒரு டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் இந்த டீமுக்கு. அவங்க வந்து இதை வந்து இந்த ஸ்டேடியத்துல இந்த டர்ஃபே வந்து ஒரு 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள டர்ஃப் இருக்கும். இந்த ஒரு டர்ஃப்ல மாணவர்களுக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்புன்றதே அவங்க வாழ்நாள் வரப்பிரசாதம் தான். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், சில பேர் வந்து கிராமத்துல இருந்து இருப்பாங்க, இன்டீரியர் வில்லேஜ்ல இருந்து இருப்பாங்க, அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸை பத்தின பெரிய நாலேஜ் இல்லாம கூட இருந்திருக்கும். அவர்களுடைய திறமைகளை கண்டறிந்து அந்த திறமையான மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கு வந்து உள்ளபடியே பெரிய மனசு வேணும், அதுக்கு பெரிய முயற்சி வேணும். ரெண்டுமே இவங்க கிட்ட இருந்ததுனாலதான் இன்னைக்கு இது சாத்தியப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்னால நம்ம இந்தியா வந்து 140 கோடி பேர் வச்சிருக்கிறோம். நம்ம ஒலிம்பிக்ஸ்ல மெடல் வாங்கலன்றது மட்டும் சொன்னா பத்தாது, மெடல் வாங்குறதுக்கு என்ன முயற்சி பண்ணணும்ன்ற இதெல்லாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ். ஸோ ஐ கங்க்ராச்சுலேட் ஆல் த டீம்ஸ். இதுல சாய்ராம் இன்ஸ்டிடியூஷனும் ஒரு ஸ்பான்சரா சேர்த்துக்கிட்டதுக்கு முதல்ல நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் சார். முதல்ல நாங்க உள்ள வரும்போது எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்குறீங்கன்னு உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நாங்க வாங்கியிருக்கிறோம். we will make this more better and இந்த ஸ்டேட்டுக்கு மிகப்பெரிய பெருமைகள் இந்த மாதிரி ஈவென்ட்னால காத்துட்டு இருக்குன்றது என்னுடைய கருத்து. இது வந்து இந்த ஈவெண்டோட இது முடியல. இது வந்து ஒரு 40 பிளேயர்ஸை செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணி அவங்க வந்து எவ்ரி ஹாலிடேஸ் டோட்டலி ஹாஃப்லியில் வந்து அவங்களுக்கு கேம்ப் வச்சு கொடுக்க போகிறோம். பசங்களை இம்ப்ரூவ் பண்ணி இதுல வந்து ஒரு அகாடமிக் நேஷனல் பண்ணுறாங்க ஆல் இந்தியா. அதுலேயும் அந்த பசங்களை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இது எவ்ரி இயர் நாங்கள் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் அது தமிழ்நாடு ஸ்கூல் ஹாக்கி லீக் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபவுண்டர் மிஸ்டர் கிளமெண்ட் லிகராஜ், அவர் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரி ஹாக்கி ஆஃப் தமிழ்நாடு. இதோட சேர்மன் வந்து திரு சார்ல்ஸ் டிக்சன், அவர் ஜாயின்ட் செக்ரட்டரி ஹாக்கி ஆஃப் தமிழ்நாடு. மற்றும் இதோட ஆர்கிடெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேகர் ஜெயமனோவர், எங்களுடைய பிரசிடென்ட் ஹாக்கி ஆஃப் தமிழ்நாடு மற்றும் பிரசிடர் ஹாக்கி இந்தியா. இந்த ஒரு அருமையான ஒரு பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டேலண்ட் அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 15 வயசுக்கு இருக்கு, 16 வயசு இருக்கு, அதே மாதிரி அடுத்து 18 வயசுக்கு பார்த்தீங்கன்னா ஜோன் லெவல் ஹாக்கி இந்தியா நடத்தும். 19 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா 19 வயசுக்கான ஹாக்கி இந்தியா நேஷனல்ஸ் நடத்தும். இந்த 19 வயசுக்கான ஹாக்கி இந்தியா நேஷனல்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீனியர் மென் நல்லா பண்றோம். சீனியர் மென்ல வந்து நம்மளுடைய பிளேயர்ஸ் வந்து ஹாக்கி இந்தியா நம்ம டீம்ல நேஷனல் டீம்ல கூட போறாங்க இன்டர்நேஷனல் லெவலுக்கு. பட் ஜூனியர் லெவல் நம்மளால போக முடியாதுக்கான என்ன காரணம் அப்படின்னா அந்த லீவ் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா அந்த 17 வயசுல பசங்க டேலண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து ரெகுலர் கோச்சிங் ப்ரோக்ராம், இப்போ கமெண்ட் சார் சொன்ன மாதிரி ரெகுலர் கோச்சிங் ப்ரோக்ராம், மானிட்டரிங், அவங்களுக்கு தேவையான கோச்சிங், மற்ற ஃபிட்னஸ் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கட்டும், சப்ளிமெண்ட் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், அவங்களுடைய டேட்டா கம்ப்ளீட் அனாலிசிஸ், அவங்கள ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொஃபஷனல் ஹாக்கிக்குள்ளார கொண்டு வரணுங்கிற ஒரு திட்டம் தான் இந்த ஸ்கூல் ஹாக்கி லீக். ஸோ என்ன ஸ்கூல் ஹாக்கி லீக்ல வந்து எல்லாமே பிளேயர்ஸுமே ஸ்கூல் படிக்கிறவங்களால இங்கே ஐடென்டிஃபை பண்ணி இந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் நடைபெற்று, மாவட்ட அளவில் பள்ளிகளுக்கு இடையான போட்டியாக நடைபெற்று அந்த ஜெயிக்கக்கூடிய பள்ளியும் அது பார்த்தீங்கன்னா ஜோன் லெவலில் நடந்தது. 6 ஜோனா பிரிச்சு அந்த ஜோன் லெவலில் இன்டர் ஸ்கூல் அந்த ஜெயிச்சாலிகளுக்கான போட்டி நடத்துறாங்க. கிட்டத்தட்ட 240 மேட்சஸ் மட்டும் நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 240 மேட்சஸ் நடத்தியிருக்காங்க. இந்த போட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஜோன் லெவல்ல சார் சொன்ன மாதிரி ஜோன் லெவல்ல வந்து ஜெயிச்ச டீம் இங்க ஸ்டேட் லெவல் குவாலிஃபை இருக்காங்க. அந்த ஜோன் லெவல்ல விளையாண்ட பள்ளிகள் இருந்து ஒரு இன்டர் ஜோன் ஒரு டீம் வந்து எடுத்திருக்காங்க, ஒரு கம்பைன்டு டீம் ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த டீம் மொத்தம் 12 அணிகள் வந்து இங்க 6 ஜோன்ல 6 வின்னர் டீமும் 6 ஜோன்ல 6 கம்பைன் டீமும் வந்து தான் இந்த போட்டியை நடத்துறாங்க. இந்த போட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாளையிலிருந்து 24 இருந்து இந்த போட்டி இப்போ வந்து 3ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுகிறது இந்த போட்டி. இந்த போட்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கான அனைத்து ஹாக்கி ஆஃப் தமிழ்நாடோட ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு ஃபெதர் ஆன் த கேப் அப்படிதான். ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த பிளேயர்ஸ்க்கு வந்து எல்லாத்துக்குமே ஆன பிளேயிங் கிட்டு, ஜோன் லெவல்ல ஸ்கூல் லெவல்ல இருந்து கப்ஸா இருக்கட்டும், மெடல்ஸா இருக்கட்டும், சர்டிபிகேட்டா இருக்கட்டும், அகாமடேஷன்ஸ், ஃபுட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணதும் பிளஸ் அங்கிருந்து அவங்களுக்கு வந்து அந்த ஜெர்சில இருந்து எல்லாமே நம்ம கொடுத்துதான் வந்து இந்த ஆர்கனைசிங் கமிட்டி தமிழ்நாடு ஸ்கூல் ஹாக்கி லீக் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த ஸ்டேட் லெவல்ல மட்டும் இல்ல, ஸ்கூல் லெவல்ல இருந்து அது ஒவ்வொரு லெவல் ஆஃப் டோர்னமெண்ட்ல அவங்களுக்கான வசதிகள் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை விட பெரிய முக்கியமான விஷயம் என்ன, ஸ்கூல் டீம் வந்து ஜெயிச்ச ஸ்கூல் டீம் அவங்க கேம்ப்ல இருந்திருக்காங்க. அதை தாண்டி அந்த கம்பைன் டீமுமே வந்து பாத்தீங்கன்னா டர்ஃப்ல இந்த 2 வார காலமாக அவங்களுக்கு வந்து தகுந்த பயிற்சி, அதுக்கான பயிற்சியாளர்களும் வந்து அவங்கள ஸ்பாட் பண்ணி அவங்கள வந்து சீனியர் பிளேயர்ஸை வந்து அந்த கோச்சஸா போட்டு அந்த கம்பைன் டீமை கோச் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து டைரக்டா நீங்க ஜெயிச்சிங்க அப்படியே வாங்க நடத்துறோம், நீங்க எப்படி வந்து விளையாடுங்க அப்படின்னு நடத்தல. அவங்களுக்கான பயிற்சிக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கிரியேட் பண்ணி அவங்களை வந்து ஒரு தலை சிறந்த பிளேயரா உருவாக்கணுங்கிற ஒரே கனவு தான். ஸோ இதுல இருந்து நம்ம இந்த பிளேயர்ஸை வந்து இந்த டோர்னமெண்ட்ல இருந்து ஸ்பாட் பண்ணி எடுக்கிற பிளேயர்ஸ் தான் நாளைக்கு தமிழ்நாட்டில் வந்து நமக்கு வந்து அண்டர் 18லயும் அண்டர் 19லயும் நமக்கு போய் அது எல்லாமே அதை விட என்னன்னா நம்ம இந்தியன் டீம் கேம்ப்ல போகும்போது அங்கே சஸ்டெயின் ஆகி அவங்க ஜூனியர் இந்தியா ஆடணும், அடுத்து சீனியர் இந்தியா ஆடணுங்கிறத இந்த டோர்னமெண்ட்டோடைய மிஷன். ஸோ அந்த மிஷனுக்கு தான் வந்து இன்னைக்கு வந்து அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சார் மாதிரி we have taken the first step there to make our dream come true to win a gold in Olympics. அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்து இருக்கிற விளையாட்டு வீரன் வந்து அங்க போய் ஒலிம்பிக்ஸ்ல வந்து அதுக்கு ஒரு முக்கிய காரணம் பங்காற்றணுங்கிறதோட முதல் படி தான் நம்ம இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஸ்கூல் ஹாக்கி லீக்குடைய மிகப்பெரிய ஒரு ஆரம்பம். இதுக்கு ஹாக்கி ஆஃப் தமிழ்நாடும் வந்து பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணியிருக்கு. அஃபிஷியேட்டிங் ஹாக்கி இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பெரிய ரெகக்னேஷன் கொடுத்துருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டுக்கு. ஏன்னா ஹாக்கி இந்தியா மூலியமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இருக்கிற ஹர்மன் பிரீத்தா இருக்கட்டும், இல்ல மன்பிரீத் சிங்கா இருக்கட்டும், இல்ல ஸ்ரீஜேஷ், எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு இதா பாக்குறாங்க. ஏன்னா நான் நேர்ல போயிருந்தேன், நேர்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு பாராட்டினாங்க. எங்க மாநிலத்துல இது நடத்தணும், அதே மாதிரி இது FIH லெவல் வரைக்கும், FIH பிரசிடென்ட் வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் வந்து அவங்களுக்கு ரீச் ஆயிருக்கு. அவங்க கூப்பிட்டு கேட்டு இது மாதிரி உலகம் பூரா இந்த மாதிரி நடத்தினா ஹாக்கி டெவலப் ஆகும், நிறைய ஹாக்கிக்கான ப்ரொமோஷன் வரும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு கோலுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா வந்து FIH பாக்குது. ஸோ அந்த மாதிரியான இந்த அருமையான ஒரு நிகழ்வு இந்த மாணவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஹாக்கி ஆஃப் தமிழ்நாடுடைய டெக்னிக்கல் கமிட்டியுமே பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணி அவங்க அம்பையர்ஸ் எல்லா ஊர்ல இருந்து அம்பையர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பா வந்து அடுத்த லெவல் ஆஃப் இன்டர்நேஷனல் அம்பையரை ப்ரொமோட் பண்றதும், அதுல பாத்தீங்கன்னா முன்னிர் எங்களோட டோர்னமெண்ட் டைரக்டர் அவரு கூட பெரிய சப்போர்ட்டிவா பாத்தீங்கன்னா பாண்டி நாகராஜ் அவரு பாத்தீங்கன்னா எங்க டோர்னமெண்ட் என்டையர் அஃபீஷியல்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அவரும் வந்து இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மும்மூர்த்திகள் பாத்தீங்கன்னா மெயினா வந்து எங்களுடைய பிரசிடென்ட் அவர் மூலியமா இந்த ஸ்பான்சர்ஸ் எல்லாமே எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு இந்த டோர்னமெண்ட் நடத்தக்கூடிய பெரிய ஒரு இதை உருவாக்கி கொடுத்த பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுத்த ஸ்டேஜ் உருவாக்கி கொடுத்த அவரும் இந்த டோர்னமெண்டோட கரு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிளமெண்ட் சார், நம்மளுடைய டிக்சன் சாருமே அதுக்கு சப்போர்ட்டிவா பாத்தீங்கன்னா நம்மளுடைய மற்ற செக்ரட்டரிஸ் எல்லாருமே வந்து உறுதுணையா இருந்து ஹாக்கி ஆஃப் தமிழ்நாடு ஸ்கூல் ஹாக்கி லீகை வந்து எங்களுடைய மைல் ஸ்டோன் அச்சீவ்மெண்டா நாங்க பாக்குறோம். அதுக்கு உங்களுடைய மீடியாவோட சப்போர்ட் பெரிய லெவல். ஏன்னா சாதாரண மனிதனை சாதனையால் ஆக்குறது வந்து மீடியா தான். எங்க இருக்கிறவனை வந்து ஒரு ஐடென்டிபிகேஷன் ஆனாலுமே அவன் வந்து வெளியுறவுக்கு வந்து கொண்டு வரது மீடியா தான். மீடியான்னு ஒன்று இல்லைன்னா இன்னைக்கு உலகமே வந்து இயங்காது. அதுதான். ஸோ உங்களுடைய பங்களிப்பு வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப 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 பெரிய லெவல்ல எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கு. மேலும் உங்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு வந்து கிடைக்கணுங்கிற நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஒரு பிரைவேட் டோர்னமெண்ட் தான். ஃபார்ம் 4 ஃபார்ம் 2 எல்லாம் வந்து நேஷனல்ஸ் அப்புறம் யூனிவர்சிட்டி அதுதான் வந்து ரெகனைஸ் பண்ணி கொடுக்கணும். இது நம்ம வந்து டெவலப் பண்ணுற ஸ்கீம் வந்து பசங்க வந்து மேட்ச் ஆடணும். அது வந்து ஒரு பிரைவேட் லீக் மாதிரி இது IPL இருக்குல்ல, அது வந்து எந்த ஒரு நான் சர்டிஃபிகேட் அதனால அந்த மாதிரி இது வந்து ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்றோம். அது ஃபார்ம் 4 வந்து ஒலிம்பிக் நீங்க சொல்றது நல்ல ஐடியா தான். கேட்டு பார்ப்போம். நாங்க சர்டிஃபிகேட் தரோம் பசங்களுக்கு. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கொடுத்து தான் வரும். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கொடுத்துருக்கோம். இப்போ இதுதான் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், இன்னும் சன்மாஸ் கொடுக்குறோம், ட்ராஃபி எல்லாமே கொடுக்குறோம். பட் நீங்க சொல்றத வந்து அது வந்து கவர்மெண்ட் வைக்கிறாங்க, அது கவர்மெண்ட் அப்ரூவல் வரணும். நல்ல ஐடியா கண்டிப்பா. அதுக்குதான் பிரஸ் வேணும்ன்றது பாருங்க. இந்த காம்பினேஷன்ல டோர்னமெண்ட் நடக்குது. கம்பைன் டீம் பிளஸ் டிஸ்ட்ரிக்ட் வின்னர் டீம் எப்படி நடத்த போறீங்க? அது வந்து ஷஃபிள் பண்ணியாங்க சார். இது வந்து தனியா இல்லை. எப்படின்னா 4 குரூப்பா பிரிச்சிருக்கோம். ஒரு குரூப்ல 3 டீம் லீக் ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து வின்னர் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து அகைன் ஒரு கிளாஸ் ஒரு வாய்ப்பு எல்லாம் வந்து கிளாஸ்ல இருந்தா அவங்க மேல ஒரு வாய்ப்பு வந்து அவங்க ஜெயிக்கணும். அந்த மாதிரி போட்டு அப்புறம் குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல் பண்ணோம். 6 days நடந்தது. ஏன்னா பசங்க 2 நாள் நம்ம வீட்டு எல்லாம் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. அடுத்து அவங்க ஈவெண்ட் ஸ்கூல் ஈவெண்ட் இருக்கு. அதனால 6 days பிளான் பண்ணி இதை வந்து பண்ணிருக்கோம். தமிழ்நாடு டீம் செலக்ஷன் ப்ராசஸ் இருக்குமா?
இதுல பெஸ்ட் பிளேஸ் தமிழ்நாடு டீமுக்கு எடுக்கிறது டீமுக்கு எடுக்கிறது இல்ல சார், அந்த மாதிரி இல்ல. இது வந்து நாங்க 100% டெவலப்மெண்ட் ஸ்கீம் தான் அதை பண்றோம். நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு இவங்க தான் அந்த 16 அந்த 19 21 இவங்க தான் அடுத்த வருவாங்க. இந்த ஏஜ்ல தான் இந்த மாதிரி ஒரு ஏதோ லைக் ஒரு நேஷனல் நீங்க பாத்துருக்கீங்க. நம்ம சாதாரணமா ஒரு ஸ்கூல் டோர்னமெண்ட் நீங்க பாத்துருப்பீங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க முயற்சியும் பாத்துருப்பீங்க. ஒரு பையன் வந்து நேஷனல் போனா என்ன ஃபீல் கிடைக்குமோ அதை வந்து நம்ம லோக்கல்லயே அவன் வந்து ஃபீல் பண்ணுன்ற கான்செப்ட் தான் இதை வந்து நாங்க இவ்வளவு எல்லாம் ரெடி பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால வந்து டாப்ஸ்னு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டார்கெட் ஃபார் ஒலிம்பிக் போடியம். அந்த டார்கெட் ஃபார் ஒலிம்பிக் போடியம்ல என்ன சொல்றாங்கன்னாக்கா வெறும் அந்த கேலோ இந்தியால நடத்துற ஈவென்ட் மட்டும் இல்ல, கேலோ இந்தியால பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான டீம் வந்து உருவாக்குறதும் ஒரு முக்கியமான கடமை. ஸோ இந்த பேஸ் என்னன்னாக்கா அந்த டாப்ஸோடைய ஸ்கீம்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெவல். ஸோ ஐடென்டிஃபைங் த ரைட் டேலண்ட்ஸ், மேக்கிங் தம் கெட்டிங் எங்கேஜ்டு, அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொடுக்குற அந்த கேலோ இந்தியா சர்டிபிகேட்ஸ், நீங்க ஃபார்ம் 4 சர்டிபிகேட்ஸ் அடுத்த வரும்போது என்ன இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல இது ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் சார். இது வந்து இவ்வளவு 38 டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒருங்கிணைச்சது ஒரு பெரிய வெற்றி. 38 டிஸ்ட்ரிக்ட்லயும் பார்ட்டிசிபேஷன் வந்திருக்கு. முன்னெல்லாம் சில டிஸ்ட்ரிக்ட்ல பார்ட்டிசிபேஷன் கூட இல்லாம இருக்கும். இதுல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் we had participation. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் there is a winning candidate. ஸோ அந்த மாதிரி பரவலாக்கப்பட்ட ஒரு முயற்சி இது. முதல்ல எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது, எல்லாரையும் ஒருங்கிணைத்து கொண்டு வருது. அதுக்கப்புறம் எய்ம் பண்றது வந்து தி எய்ம் இஸ் ஃபார் டார்கெட் ஃபார் ஒலிம்பிக் போடியம். 2036 இந்தியால வந்து ஒலிம்பிக்ஸ் நடத்தணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஒலிம்பிக் நடக்கும்போது பெரிய வின்னர்ஸ் எல்லாம் இருக்கணும். ஸோ அதுக்குண்டான முயற்சி தான் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் தட் சக்சஸ். நன்றி சார், எல்லாருக்கும் நன்றி. நன்றி.